வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி நம்ம மிளகு ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 4-5 பூண்டு பல், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், சின்ன பீஸ் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதை ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழையோட தண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இடிக்கும்போது சேர்த்துக்கணும். கருவேப்பிலை இப்போ நம்ம இந்த உரலில் போட்டு இடிக்க போகிறோம். இப்போ மிளகு சீரகத்தை ஃபஸ்ட்டு நம்ம இந்த உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கணும். 1-2 உடையிறபடி நல்லா இடிச்சிக்கணும். அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா இடிச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இடிச்சிக்கணும். இப்போ இதில் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, வரமிளகாவை கிள்ளி அதில் சேர்த்துக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த மிளகு, சீரகம், பூண்டு அதெல்லாம் இதில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ரசம் கொதிக்கக்கூடாது. அதனால் நம்மளுக்கு மேலே நுர மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவிடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.